தாக்குகிறேன். அது உருவானதால் நான் என்னையும் அறியாமல் எனது புதல்வனையே தாக்கினேன். இது உனது தீய செயலுக்காக நீ லக்ஷ்மி தேவியையே ஆக்கிரமிக்க எண்ணி வந்தாய். அவரையே அடைய வேண்டும் என்ற தீய எண்ணம் கூட உன் மனதில் தோன்றியது. இந்த தாக்குதல் உனது சுயநலத்திற்காக, புனிதமான ஒரு பெண்ணை மணமுடித்ததற்காக, ஒரு பெண்ணை அவமதித்ததற்காக, அவளது சுயத்தை தவறாக பயன்படுத்த நினைத்ததற்காக. இது எனது சகோதரர் நாராயணரை அவமதித்ததற்காக, அவரையே தாக்க துணிந்ததற்காக. அவர் நினைத்திருந்தால் அந்த நொடியே உன்னை அழித்திருக்க இயலும். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் அந்த நாகத்தை கூட ஆயுதமாக பார்க்காமல் மகாதேவருக்கு மதிப்பளித்தார். இதோ இந்த இறுதி தாக்குதல். நான் ஒரு மணமான பெண் என்பதை அறிந்திருந்தும் கூட என்னையே திருமணம் செய்ய எண்ணியதற்காக. அதோடு இல்லாமல் மீண்டும் மீண்டும் எனது கணவர் மகாதேவரை அவமதித்ததற்காக. இல்லை, நீ ஆற்ற நினைப்பதை உன்னால் செய்ய இயலாது. ஏனெனில் இது நீ உன் கணவரை அவமதிக்கும் ஒரு செயலாகிவிடும். நீ இப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை ஜலந்தர். உன்னை இப்பொழுது தாக்கும் எனக்கு இது இறுதி பரீட்சையாகும். நீ என்னுடைய கணவரின் சாயலில் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவெனில் நீ அவரது அம்சம் கூட இல்லை என்பதுதான். வேண்டாம் தாயே, என் கணவரை மன்னித்து விடுங்கள். இவர் சார்பில் நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இவருக்கு உயிர் பிச்சை அளியுங்கள் தாயே. விலகி சென்று விட விருந்தா. இல்லை தாயே, நான் தங்களை அப்படி செய்ய விட மாட்டேன். இது எனது கணவரின் உயிர் பற்றிய பிரச்சனை அல்ல. மாறாக நான் வணங்கும் பார்வதி தேவி அளித்த வாக்கின் பிரச்சனையாகும். அந்த மானத்தை நான் தகர்த்தெறிய தயாராக உள்ளேன். நான் குற்றவாளியாக கூட தயாராக உள்ளேன். அந்த தவறுக்கான கர்ம பலனை கூட நான் அனுபவிப்பேன். ஆனால் இப்பொழுது இந்த நொடியே நான் இவனது கதையை முடித்தே தீர்வேன். வேண்டாம் தாயே, என்னை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கி விடாதீர்கள். நான் எனது கணவரின் மரணத்தை ஏற்றுக்கொண்டால் நான் ஒரு பதிவிரதை இல்லை என்று ஆகிவிடும். அதுபோல் தாங்களே தாங்கள் அளித்த வாக்கை மீறுவதற்கு விருப்பம் இல்லை. உங்களை தடுக்காவிட்டால் உங்கள் பக்தையாக இல்லாதாகி விடுவேன். இரண்டில் எது நேர்ந்தாலும் தோல்வி என்னுடையதுதான். அதனால் எனது கணவரை அழிக்கும் முன்பு தாங்கள் என்னை அழித்தாக வேண்டும். விருந்தா, கணவரை உயிருடன் இல்லை என்றால் பதிவிரதையாக இருந்து என்ன பலன்? என்னை அழித்து விடுங்கள் தாயே.
வேண்டாம் கௌரி. நீ ஆற்றுவது உச்சிதம் அல்ல. உன் கணவருக்கு மதிப்பளிக்க இம்மார்க்கத்தை நீ மேற்கொண்டால் இது அதர்மச் செயலாகிவிடும். ஏனெனில் இச்செயலால் மெய்யான பக்தி கொண்ட உனது பக்தை உயிரிழக்க நேரிடும். அனர்த்தம் புரிபவர்களை மன்னிப்பது சாத்தியம். அந்த அனர்த்தம் புரியாதவர்களை தண்டிப்பதென்பதே அநீதியாகும். நன்றி மகாதேவா. நான் தங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன். பார்த்தாயா ஜலந்தர், எந்த பெண்ணை உனது சுயநலத்திற்காக உனது வாழ்க்கையில் நீ இணைத்துக் கொண்டாயோ, இன்று அவள்தான் உன் உயிரை காத்திருக்கிறாள். தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவர் எனது கணவரை நீ அவமதித்தாயோ, இன்று அவர்தான் நான் உன்னை கொல்வதிலிருந்து என்னை தடுத்துள்ளார். இப்பொழுது நீ காப்பாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் இதை நீ நன்றாக புரிந்து கொள்வாய். எவரது கோப நெருப்பிலிருந்து நீ உருவானாயோ, நீ அவரது சுயத்தில் ஒரு சிறு பகுதியாக இருக்கலாம், ஆனால் நீ அவர் அல்ல. இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது மகாதேவா? எத்தனையோ நடந்துவிட்டது. ஆனால் ஜலந்தருக்கு குற்ற உணர்ச்சி கூட இல்லையே. அவன் இப்பொழுதும் தனது வழியிலிருந்து மாறவில்லை. இந்த பிரச்சனைக்கு ஏதேனும் ஒரு தீர்வை கூறுங்கள் மகாதேவா. கௌரி, நீ தேடிக்கொண்டிருக்கும் தீர்வென்பது அதன் முதல் நிலையை மட்டுமே அடைந்திருக்கிறது. அது ஜலந்தரை மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்தையே அது பாதிப்படையச் செய்யும். வேண்டாம் தாயே. நான் அறிவேன். உனக்கு தகுந்த கணவனாக என்னால் நடந்து கொள்ள இயலவில்லை. என்னை செல்ல விடுங்கள். இல்லை விருந்தா, நான் கூறுவதை கேள். திருமணத்திற்கு முன்பாக வாக்கொன்றளித்திருந்தேன். தகுந்த கணவனாக நடந்து கொள்வேன் என்று வாக்களித்தேன். ஆனால் நான் அதில் தோல்வியுற்றேன்.